My dear subscriber and viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ICD-10 CM கன்வென்ஷன்ஸோடைய பார்ட் 10 இதில் இம்பெண்டிங் த்ரெட்டண்டோடைய கோடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற சேனல் வீடியோஸில் மற்ற 9 வீடியோஸ்லேயும் நிறையா முக்கியமான இம்பார்ட்டண்ட் பேசிக் ICD-10 பேசிக்கை பற்றி பார்த்துருக்கோம். அக்யூட்னா என்ன, சிக்யூலனா என்ன, ஸோ அப்புறம் வித் ஆல்சோ அன்ஸ்பெசிஃபைட் அதர் ஸ்பெசிஃபைட்னா என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸை பார்க்காம இருக்கிறவங்க ப்ளீஸ் முன்னாடி வீடியோஸை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. அப்புறம் என்கிட்ட நிறையா கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏதாவது கோர்ஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் இந்த கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் 90% கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. அப்போ பாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ் எதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் இதிலேருந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி செலக்டட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா என்னோடய ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போது இதில் இம்பெண்டிங் த்ரெட்டண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இம்பெண்டிங், ஸோ இஃப் இட் இஸ் அக்கர் கோடு கன்ஃபார்ம்டு கண்டிஷன், இம்பெண்டிங் இருக்குது கன்ஃபார்ம்டாக இருக்குன்னா கன்ஃபார்ம்டு கண்டிஷன் கோடு கொடுக்கணும். இஃப் இட் இஸ் நாட் அக்கர் தென் நம்மளுடைய அல்ஃபபெட்டிக்கல் இண்டெக்ஸை ரெஃபர் பண்ணணும். ஒரு கோடு இம்பெண்டிங் கொடுத்துருக்காங்க, ஒரு கோடை த்ரெட்டண்டுன்னு சொல்லி ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் கன்ஃபார்ம்டாக நம்மளுடைய அசஸ்மெண்ட்டில் கன்ஃபார்ம்டாக அந்த கண்டிஷன் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாக்கா நம்ம கன்ஃபார்ம்டாகவே கொடுக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணலை, ஃபைனல் டயக்னோசிஸ்லேயே இம்பெண்டிங்ட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் டயக்னோசிஸ்லேயே த்ரெட்டண்டுன்ட்டு நம்மளுக்கு ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் கண்டிஷனை இண்டெக்ஸ் பேஜில் லீட் பண்ணணும். அந்த இண்டெக்ஸ் பேஜில் லீட் பண்ணும்போது அதுக்கு கீழே சப்டர்மில் ரெஃபரன்ஸ்லேயே அல்ஃபபெட்டிக்கல் இண்டெக்ஸ்லேயே கண்டிஷனுடைய சப் என்ட்ரியிலுடைய டேர்ம்ஸில் இம்பெண்டிங் த்ரெட்டண்டுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இம்பெண்டிங்ஸ் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் மெயின் டேர்ம்லேயே என்ட்ரிஸ்லேயே கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம கோடை கொடுத்துக்கலாம். இம்பெண்டிங்னே கோடு இருக்குது. ஸோ ஒரு சில கண்டிஷனுக்கு இம்பெண்டிங் ஆஃப் திஸ் கோட், இம்பெண்டிங் ஆஃப் திஸ் கண்டிஷன் அப்படின்னு இருக்குது. அப்போ நம்மளோட இண்டெக்ஸ் என்ன லீட் பண்ணி கோடு கொடுக்குதோ அதை கொடுத்துக்கலாம். சப்போஸ் நம்மளுடைய அசஸ்மெண்ட்டில் இம்பெண்டிங் வந்திருக்காங்க, ஆனால் ஃபைனல் டயக்னோசிஸில் ஃபைனலாக நம்மளுக்கு கோடு கண்டிஷனை டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இம்பெண்டிங் கொடுக்க வேணாம், ஃபைனல் டயக்னோசிஸை மட்டும் கொடுத்தா போதும். அது இல்லைனா தான் நம்ம இண்டெக்ஸ் பேஜில் போய் செக் பண்ணி ஃபைனல் இம்பெண்டிங்ட்டு லீட் ஆகிறத தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இஃப் சப்டர்ம்ஸ் ஆர் லிஸ்டட் அஸ் அன் கிவன் கோட், சப்டர்ம்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா அதில் என்ன கோடு இருக்கோ அது கொடுத்தா போதும். இஃப் சப்டர்ம்ஸ் நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் ஆகலை, இம்பெண்டிங்னு ஒரு கோடே லிஸ்ட் அவுட் ஆகலை அப்படின்னாக்கா ஸோ அதுக்கான அந்த கண்டிஷனோடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன கோடு இருக்கோ அந்த கோடு கொடுத்தா போதும். ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் கோட்ஸுக்கு என்னென்ன கோட்ஸ் எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் இம்பெண்டிங் கண்டிஷன் இருக்கோ அதுக்கான ஐசிடி கோடு இம்பெண்டிங் ஆஃப் கோடுன்னே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இம்பெண்டிங் த்ரெட்டண்டுக்கு எப்போ எடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இம்பெண்டிங் அப்படின்னாக்கா கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இண்டெக்ஸை லீட் பண்ணி அதில் இம்பெண்டிங்னே லீட் ஆச்சுன்னா நம்ம இம்பெண்டிங்னே எடுக்கலாம். இதில் வேறு எந்த ஒரு ரொம்ப டீப்பும் கிடையாது. கண்டிஷன் கன்ஃபார்ம்டாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம்டு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். கன்ஃபார்ம்டு இல்லை, இம்பெண்டிங்லேயே அசஸ்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜை லீட் பண்ணி அதுக்கு நேராக இம்பெண்டிங்க்கு நேராக என்ன கோடு லீட் ஆகுதோ அதை கொடுத்தாலே போதும். அதுதான் இம்பெண்டிங்கோடைய கோடு. ஓகே காய்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லேட்ராலிட்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லேட்ராலிட்டினா என்னன்றதை பார்க்கலாம், அதுக்கான கோர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, காம்பினேஷனாக இருக்கான்றதை நம்ம லேட்ராலிட்டியை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.